என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை முழுமையாக கேட்கும் தருணம் உன்னுடைய மனதிற்கு அமைதி கிடைக்கும். குழந்தையே, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவு உன்னுடைய கண்களில் பட்டிருக்கின்றது. அதனை உணர்ந்து முழுமையாக கேள் என் தங்கமே. உலகை ஆளும் தந்தையின் வாக்கு இந்த பதிவின் மூலமாக உன்னை வந்தடைகின்றது என்பதை நீ முழுமையாக நம்பு. என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கும் நீ என்னுடைய வார்த்தைகளின் மீதும் முழுமையான நம்பிக்கையை வை. என் குழந்தையே, இதன் பிறகு இழப்பதற்கும் பெறுவதற்கும் எதுவும் இல்லை என்கின்ற மனநிலையில் இருந்து கொண்டிருக்கும் நீ இன்றே இறந்தாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணம் உன்னுடைய மனதில் எழுகின்றது. பிள்ளையே, எத்தகைய சூழ்நிலையிலும் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதனை எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற வேண்டுமே தவிர பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. நீ என்னுடைய பிள்ளை, தைரியத்தோடு போராடி பிரச்சனையை வெற்றி பெற வேண்டுமே தவிர கோழையை போன்று பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு வாழ்க்கையை முடிப்பதற்கு நினைக்க கூடாது. நீ விரக்தியின் விளிம்பில் இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். குழந்தையே, எல்லாம் மாறும் காலம் விரைவில் வந்துவிடும். நீ கதறி அழுத நாட்களும் கண்ணீர் வடித்த நாட்களும் நிச்சயமாக மாறும் காலம் வந்து விட்டது. வாழ வழியில்லை என்று புலம்பாதே. நீ பயணித்துக் கொண்டிருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அதனை நினைவில் வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறு. உன்னுடைய கஷ்டத்தில் உன்னை கைவிட்டவருக்கு நன்றி கடன்படு. அவர்கள் உன்னை கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். நீ எந்த அளவிற்கு பாரங்களை தாங்குவாய் என்பது எனக்கு தெரியும். அதனை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடந்து விடாது. அடுத்தவரை காக்க வைப்பதும் அலட்சியப்படுத்துவதும் தான் தங்களின் தகுதிக்கு அழகு என்று பலர் நினைக்கின்றனர். உண்மையில் அவர்களுடைய தகுதியை தாழ்த்தக்கூடியதே அந்த பண்புதான். குழந்தையே, எல்லோரிடத்திலும் உதைப்படும் கால்பந்தாய் இருக்காதே. சுவரில் எரிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைப்பந்து போல இரு. நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையல்ல. அதனை மறந்து நம்மை அழ வைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். நம்முடைய கஷ்டத்தில் நமக்கு உதவாத எந்த உறவினர்களும் நாம் நன்றாக இருக்கும்போது தேடி வந்து உதவினாலும் அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளாதே. பிரார்த்தனை செய், கடவுளிடம் செல்வாய். தர்மம் செய், பேரின்பம் காண்பாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் குழந்தையே, பெற்ற தாய் உன்னை மறந்தாலும், நீ பெற்ற பிள்ளையே உன்னை மறந்தாலும், உன்னுடைய உடன் பிறந்தோர் உன்னுடைய மனைவியார் உன்னை மறந்தாலும், யார் உன்னை மறந்தாலும் ஒரு நொடி கூட நான் உன்னை மறந்ததில்லை. உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். பிள்ளையே, பிரச்சனைகளை சந்திக்கும் நேரத்தில் நீ யாருடைய உதவியும் இன்றி தனியாக போராடி நின்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே தான் நான் உன்னை விட்டு விலகி நிற்கிறேன். ஆனால் நீயோ அதனை சமாளிக்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல், அப்பா என்னை கைவிட்டு விட்டாயே, நான் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றேன், நீங்கள் பார்த்து கொண்டு அமைதியாக நிற்கின்றீர்களே, உங்களுக்கு கண்களே இல்லையா? நீங்கள் கடவுள் இல்லை, வெறும் கல்தான் என்று என்னை கடிந்து கொள்கின்றாய். குழந்தையே, நீ என் மீது கோபப்படுவதால் அதற்கு நானும் உன் மீது கோபப்பட மாட்டேன். ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. உலகத்தை அறியாத பால் போல் வெள்ளை மனம் கொண்ட என்னுடைய செல்ல பிள்ளை. இந்த உலகம் என்னவென்று இன்னும் நீ அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய். ஆனால் நானோ இந்த அகிலத்தையே ஆளும் ஆண்டவன். அண்டமும் நானே, அகிலமும் நானே.
உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது, எதை கொடுத்தால் உனக்கு கெட்டது என்பது எனக்கு தெரியும். இன்று உனக்கு எது கிடைக்கவில்லையோ அது கிடைக்காததற்கு நிச்சயம் ஒரு நாள் என்னிடம் நீ நன்றி கூறுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரியம் உண்டு என் குழந்தையே. மனிதன் ஆசைப்படுவதும் கேட்பதும் எல்லாம் கிடைத்து விட்டால் பிறகு எனக்கென்ன வேலை, எல்லாமே எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. அவரவரின் தேவை அறிந்து அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் இருக்கின்றேன். உனக்கான காலம் கனிந்து விட்டது என் பிள்ளையே. நீ என்னிடத்தில் வைத்த வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. நீ என்னிடத்தில் வைத்த வேண்டுதல்களில் எது உனக்கு நல்லதோ அது நிச்சயம் உனக்கு நிறைவேறும். உன்னுடைய அப்பாவை நீ நம்புகிறாய் அல்லவா? கவலையை மறந்து சந்தோஷமாக இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்னும் நீ என்னை நம்பாமல் என்னை ஒரு விக்கிரகமாக நினைத்தால் நான் என்ன செய்வது சொல்? என் மீதும் என்னுடைய வார்த்தைகளின் மீதும் முழு நம்பிக்கை வை. நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உன்னுடைய பிரச்சனை உன்னை சுற்றி யாரும் இல்லை, தனிமையாக இருக்கிறாய் என்பது அல்ல மகளே. உன் மனம் தனிமையை தேட காரணம் யாரும் இல்லை என்ற காரணத்தால் அல்ல. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தால் தான். அதனால்தான் யாருமே வேண்டாம் என்று தனிமையை தேடி சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் தான் இப்போது நீ வாழ்ந்து கொண்டும் இருக்கிறாய். இவை அனைத்தும் உனக்கான சோதனைகள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் கசப்புகளை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தருகின்றதல்லவா? ஒவ்வொரு முறை முகத்திரைகள் கிழியும் போதும் போலியான முகங்களை தெரிந்து கொள்கின்றாய் அல்லவா? எனவே உனக்கு நடக்கும் எல்லாமே புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புதான். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விட உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, யார் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள். அப்பொழுதுதான் சிக்கல்களை சமாளிக்க போதிய பலம் கிடைக்கும். சிக்கல்களை சமாளிக்க போதிய பலமில்லாத மனநிலையே கவலை என்கின்றோம். நீ புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் கவலை என்பது ஆட்கொண்டு விடாது. உன்னுடைய மிகப்பெரிய பலவீனம் எதுவென்று தெரியுமா? நீ உபயோகிக்கும் வார்த்தைகள் தான். நீ கோபப்படும் போது அதிகமான வார்த்தைகளை வீசி விடுகின்றாய். நாம் பேசும் வார்த்தைகள் ஏணியை போன்றது. அதை பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். அதனால் வார்த்தைகளை உபயோகிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தந்தையாக நான் உரைக்கும் அறிவுரை, நீ அதிகமாக பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். சற்று மௌனமாகவும் இருக்க பழகிக்கொள். அளவோடு சரியாக பேசினால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆனால் மௌனமாகவே பெரும்பாலும் இருந்து கொண்டால் பல பிரச்சனைகள் வராமலே போய்விடும். நீ கோபப்படாமல் சற்று மௌனமாக இரு. பிறர் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டாலும் சரி, தவறாக புரிந்து கொண்டாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்படாதே. யாருக்கும் உன்னை நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. விதண்டாவாதம் வேண்டாம் செல்லமே. காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தரும். உண்மைகள் இன்று மௌனமாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் புதைந்து போய்விடாது. உண்மையோடும் நம்பிக்கையுடனும் மட்டும் இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. எல்லாம்